வணக்கம். கணேஷ், பொருளாளர், தமிழ்நாடு கட்டுமான இயந்திர உரிமையாளர்கள் சங்கம். சென்னை வர்த்தக மையத்தில் தமிழகத்தின் முதல் கட்டுமான இயந்திர கண்காட்சியில் கானெக்ஸ் சவுத் அமைந்துள்ள தமிழ்நாடு கட்டுமான இயந்திர உரிமையாளர்கள் சங்கத்தின் ஸ்டால் பூத்திலிருந்து பேசுகிறேன். இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு கட்டுமான இயந்திர உரிமையாளர்கள் சங்கம் அசோசியேஷன் பார்ட்னர் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு கட்டுமான இயந்திர உரிமையாளர்கள் சங்கம் 2020 துவங்கப்பட்டது. இந்த சங்கம் துவங்கி இந்த 5 ஆண்டுகளில் 3000 உறுப்பினர்களை கொண்ட சங்கமாக வளர்ந்துள்ளது. இது தானாக சேர்ந்த கூட்டம். இது ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். 3000 உறுப்பினர்கள் சங்கத்தின் செயல்பாடுகளை பார்த்து அது விருப்பத்தோடு இணைந்துள்ளனர் என்பது மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். தமிழ்நாடு கட்டுமான இயந்திர உரிமையாளர்கள் சங்கத்தின் பொருளாளராக நான் இருப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் இந்த வார்த்தையை நான் கூறுகின்றேன் என்றால், நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்க வேண்டும். கட்டுமான இயந்திர உரிமையாளர்கள் சங்கம் உருவாக்கப்பட்ட நோக்கம் கட்டுமான இயந்திர உரிமையாளர்கள் பலனை பெற வேண்டும் என்பதற்காக. அந்த பலனை பூர்ணமாக அனைத்து உறுப்பினர்களும் பெற்றுள்ளனர். இது எனக்கு ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கிறது. அதனால்தான் நான் சொன்னேன், செய்யும் தொழிலில் ஒரு திருப்தி இருந்தால் அது மகிழ்ச்சி அளிக்கும் என்று. நான் இந்த சங்கத்தின் பொருளாளராக இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று. உதாரணத்துக்கு, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க அனைத்து வாகனங்களுக்கும் லைஃப் டேக்ஸ் விதிக்கப்பட்டது. அந்த டைம்ல சங்கம் இன்வால்வ் ஆகி இருக்கின்ற வாகனங்களுக்கு, புது வாகனங்களுக்கு லைஃப் டேக்ஸ் ஓகே, இருக்கின்ற வாகனங்களுக்கு லைஃப் டேக்ஸ் செய்தால் அது எங்கள் சங்க உறுப்பினர்களை பெரும் அளவில் பாதிக்கும். அவர்கள் ரீஃபினான்ஸ் பண்ணி தான் லைஃப் டேக்ஸை கட்டக்கூடிய சூழல் ஏற்படும். இது அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்பதை டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிக்கும் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் கமிஷனருக்கும் எடுத்துரைத்து, ஒரே நாளில் பழைய வண்டிங்களுக்கு லைஃப் டேக்ஸ் கிடையாது, ஆனுவல் டேக்ஸ் தான் என்று மாற்றம் செய்தோம். இதே மாதிரி சங்க உறுப்பினர்கள் அவ்வளவு பேரும் சங்கமும் சமுதாய அக்கறை கொண்டவர்கள். கொரோனா கஷ்ட காலத்தில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 10 லட்சம் ரூபாய் சங்க உறுப்பினர்கள் கொடுத்தார்கள். இவ்வாறு சங்க உறுப்பினர்களுக்காகவும் சோசியல் காசுக்காகவும் செயல்படும் சங்கம் ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய சங்கமாக இருக்கிறது. மற்ற அனைவர்களும் சங்கத்தில் இணைந்து சங்க உறுப்பினர்களுக்கு உள்ள பலனை பெற்று சிறப்பு பெற வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி.